வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவில் டாக்கிங் த டாக் பாசிட்டிவ் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். பாசிட்டிவ் என்று சொல்லும் பொழுதே எப்பொழுதும் நேர்மறையான கருத்துக்கள், எடுத்துக்கொள்ளக்கூடிய செய்திகள் தெரியுமா? சத்தியம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாத் ந ப்ரூயாத் சத்தியம் அப்பிரியம் அப்படின்னு பிரியமான வார்த்தைகளை எப்பொழுதும் சொல்லணும். அது நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு எப்போவுமே அது எல்லாருக்கும் எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம்தான். ஆனால் பிரியம் புரூயாத் மட்டும் சொன்னால் போருமா? அது சத்தியமாக இருக்கணும். உனக்கு பிரியமாக இருக்குதுன்றதுனால சரியான செய்தி இல்லாமல் பொய்யெல்லாம் சொல்லி பிரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடாது. நம்மளுக்கு பிரியமாக இருக்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடிய செய்திகள் அப்படின்னு சொன்னால், ஏற்றுக்கொள்ளக்கூடிய செய்திகள் என்ன சொன்னாலே அதில் பிரியமானது இருக்கும், பிரியம் குறைஞ்சது இருக்கும், பிரியமே இல்லாததும் இருக்கும். ஏன்னா பிள்ளைங்களை ஒரு தாய் தகப்பன் நல்லபடியாக வளர்க்கணும்னு தான் நினைப்பாங்க எல்லா உலகத்துலேயும். இது தெரியுமா? இரஸ்பெக்டிவ் ஆஃப் காஸ்ட், க்ரீடு, கம்யூனிட்டி, உலகத்தில் இருக்கிற எந்த மூலையில் இருக்கிற தாய் தகப்பனாக இருந்தாலும் அவங்க ரொம்ப வசதியானவங்க, இல்லை வசதி குறைந்தவங்க, இல்லை சாதாரணமாக இருக்கிறவங்க, எப்படி இருந்தாலும் அவங்களோட ஆஃப்ஸ்ப்ரிங், அவங்களோட குழந்தைகளை சிறப்பாக வளர்க்கணும், அவங்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுக்கணும், ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்களை சொல்லித்தரணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. எப்போ ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்கள்னு வரும்பொழுதோ அதில் 3 விதமான கருத்துக்களும் இருக்கும். பிரியமானது இருக்கும், பிரியம் குறைஞ்சது இருக்கும், பிடிக்கவே பிடிக்காத செய்தியும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகிற பசங்க நம்ம ஊரில் நம்ம பாரத திருநாட்டில் தாய் திருநாட்டில் இருக்கிற ஒரு தாய் தகப்பன்னு வச்சுட்டா அந்த குழந்தைகளுக்கு நல்லது தான் சொல்லிக் கொடுக்கணும். நல்லது சொல்லிக் கொடுக்கணுன்றது என்னது? நல்லது அப்படின்ற அதுக்குள்ளேயும் இந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய செய்திகள் இருக்கும். அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய செய்திகள்லையும் 3 விதமான ஆஸ்பெக்ட்ஸு சொன்னோம் இல்லையா? பிடிச்சது பிடிக்காதது நம்மளுக்கு என்ன எல்லாமே இருக்கும். பிள்ளைங்களுக்கு இப்போ எல்லாம் கார்ட்டூன் பார்க்கலாமே, ரொம்ப விளையாடிட்டு இருக்கலாமே, அது அவங்களுக்கு பிடிக்கும். அதையும் நம்ம பேசுவோம். எப்போது இந்த ஹோம்ஒர்க் பண்ணுறது, வீட்டில் வகுப்பறையில் கற்றுக்கண்டு வந்த பாடங்களை அதை மறுபடியும் வீட்டில் ஒரு தடவை ரீவைண்ட் பண்ணிக்கணும், வீட்டில் ஒரு தடவை படித்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் அது கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்களை வீட்டில் செய்கிறதுனால வீட்டு பாடம், அது ஹோம்ஒர்க்குன்னு ஆறுது. அப்புறம் சில நேரத்தில் வீட்டு பாடத்தை ஒரு வாட்டி படித்தா மட்டும் போகாது, ஒரு தடவை படிக்கிறதுக்கு மேலே அதில் என்ன செய்திகள் சொல்லியிருக்கு அப்படின்றத நம்ம அம்மாவோ பாட்டியோ இல்லாட்டி போனால் நம்ம அப்பாவோ தாத்தா இருந்தால் தாத்தா கூட நம்மளுக்கு அந்த விஷயங்களை சொல்லி தருவாங்க. மறுபடியும் அதை ரீகேப் பண்ணிப்போம். அப்போ ரீகேப் பண்ணும்பொழுது அதில் சொல்லப்பட்டிருக்க செய்திகள் ஒருவேளை நம்ம வகுப்பறையில் சரியாக படிக்கலை, கவனிக்கலை, அப்போ ஏதோ வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம், கையில் இருக்கிற பென்சிலை இப்படி திருகிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அப்போ விட்டு போன செய்தியை இப்போ நம்ம தாத்தாவோ பாட்டியோ நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நம்மளுக்கு சொல்லி கொடுக்கும் பொழுது அது மறுபடியும் நல்லபடியாக என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதனால் வீட்டு பாடம் சில நேரத்தில் இது பசங்களுக்கு பிடிக்காத கூட போகுமா இருக்கும், ஆனால் இது தேவையானது, இது ஒரு தேவையானது. அதனால் இந்த தேவையை நம்ம என்ன பண்ணணும்? நிச்சயமாக நிறைவேற்றிக்கணும். அதை நிறைவேற்றிட்டு இருந்தால் இன்னொரு 2 வாரம் கழித்து இந்த பாடங்களை படிக்கும் பொழுது அப்பொழுது இப்போ என்ன பண்ணணும்? இப்போ படித்தது அதுக்கு பயனுள்ளதாக அமையும். அப்புறம் பிடிச்சது விளையாடணும், வேடிக்கை பார்க்கணும், தேவையானது. அதே சமயத்தில் பிடிக்காததுன்னு ஒன்று இருக்கும். அது என்னது? கண்டிப்பாக கணக்கு போடணும். நிறைய பிள்ளைங்களுக்கு நம்பர் ஒர்க்கில் பிடிக்காது போகும். ஆனால் இதில் ஒரே ஒரு பிஹேவியரிஸ்ட் என்ற முறையில் என்னுடைய கருத்து என்ன சொல்லணும்னு கேட்டால், நிச்சயமாக எல்லா பாடங்களுமே பிடிக்கும் பிள்ளைங்களுக்கு. ஆனால் அது சொல்லிக் கொடுக்குற முறையில் சொல்லிக் கொடுக்கணும். எல்லா பாடங்களையுமே கடிந்துட்டு அப்புறம் திட்டிட்டு அப்புறம் அடிச்சுட்டு அப்புறம் எல்லாம் ட்ரீட்டுவாக போட்டுவிட்டு அப்புறம் பாடத்தை சொல்லிக் கொடுக்கணும்னு சொன்னால் அந்த பிள்ளைங்களுக்கு, படிக்கிற பிள்ளைங்களுக்கு அதில் ஒரு ஈடுபாடு கிடையாது. ஆனால் ஈடுபாடு என்ன பண்ண கிடைக்கவே கிடைக்காது. அது என்ன பண்ணாது? ஈடுபாடு வரவும் செய்யாது. ஆனால் ஈடுபாடு வரணும். படிக்கிற பாடத்தில் ஒரு முயற்சியோடு படிக்கணும், அதில் ஒரு ஊக்கத்தோடு அதில் அணுகணும் அப்படின்னு சொன்னால் அதற்கென்று சொல்லி கொடுக்கக்கூடிய சில முறைகள் உண்டு. நமக்கு இதுதான் தெரியுமா இருக்கலாம். ஆனால் நம்ம குழந்தைய நல்லா படிக்க வைக்கிறதுக்கு we should also equip ourselves. நல்லபடியாக நம்ம என்ன செய்யணும்? அந்த செய்திகளை தெரிஞ்சுக்கிட்டு அது மேலே போய் படிக்க சொல்லி தரணும். அப்போ சொல்லிக் கொடுக்கும்பொழுது பிள்ளைங்களுக்கு எனக்கு இந்த பாடம் வராது, இந்த பாடத்தில் மார்க்கே கிடைக்காது, எனக்கு இது பிடிக்காது அப்படின்ற அந்த வார்த்தையே அவங்களோட டிக்ஷனரிலேருந்து எடுத்துட முடியும். ஏன்னு கேட்டால் நல்லா படிக்கிற விஷயம் இப்போ சில பாடங்கள் சொல்லி கொடுத்தோடனே வேகமாக வருது, நல்லபடியாக புரியுது. சில பாடங்கள் என்ன பண்ணோம்? புரிதலில் கொஞ்சம் குறைவு இருக்கும், அதனால் மதிப்பெண் குறையுமே தவிர பிடிக்காதுன்னு ஒன்றும் கிடையாது. எல்லாமே பிடிக்காதது இருந்தாலும் அதையும் முயற்சி செய்து படித்தா அந்த பாடங்களில் படிக்கும். இப்போ 3 தடவை எடுத்தால்
ஏற்றுக்கொள்ளக்கூடிய செய்திகள், ஏற்றுக்கொள்ளக்கூடிய செயல் என்ன அந்த மாதிரி விஷயங்களை சொல்லணும்னு சொன்னால் அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடியதில் இது 3 இருக்கும். பிள்ளைங்களுக்கு எப்போ ஒரு கேஜெட்டை கொடுத்து நீ கார்ட்டூனே பார்த்துன்று அப்புறம் ஏதாவது குட்டி குட்டியாக ஷார்ட்ஸ் பாரு அப்படின்னு சொல்லி கொடுத்தோமானே அதுக்கு அது பிடிக்குமா இருக்கும். தே ஆர் வெரி மச் இன்ட்ரெஸ்டட். அதுவும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான். பட் தட் இஸ் ஒன்லி லிமிட்டட் டைம். ஒரு 45 மினிட்ஸ், 20 மினிட்ஸ், 15 மினிட்ஸ் அப்படின்னு அதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். அப்புறம் அந்த கேட்ஜெட்டை நம்ம வாங்கினுடலாம். ஆனால் அதுக்கப்புறம் பாடம் படிக்கணும், ஸ்கூலில் சொல்லி கொடுத்ததை திருப்பி சொல்லணும், அதை ரீகேப் பண்ணிக்கணும், அதில் இருக்கிற கிளாரிஃபிகேஷன்ஸ் சொல்லிக் கொடுக்கணும். அது மாதிரி ஒன்று. பிடிக்காத விஷயம்னு சொன்னால் கஷ்டமாக இருக்குது, இப்போ படித்தா உடனே வரமாட்டேன்றது, இட் டேக்ஸ் எக்ஸ்ட்ரா டைம், அனேபிள் டு காம்ப்ரஹெண்ட் சொன்னால் அதில் ஒன்றும் தவறே இல்லை. எல்லாருக்கும் எல்லா பாடங்களும் உடனே சொல்லி கொடுத்த உடனே புரியாது தான். ஆனால் அதில் என்ன பண்ணலாம், கொஞ்சம் உழைச்சி அது விளையாட்டு போலவே அதையும் எளிமையாகவும் என்ன ஒரு லைவ்லியாகவும் அதில் ஒரு ஈடுபாடோடு பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தா வராத பாடம்னு ஒன்று இல்லவே இல்லை. இந்த பாடமும் நல்லா வந்துடும். இதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லித்தரணும்னா, நம்ம வீட்டில் ஹோம் மேக்கர் இருக்காங்க, அவங்களுக்கு கூட சில பதார்த்தங்கள்லாம் செய்ய வரலன்னு வைங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, கஷ்டப்பட்டு தான் பண்ணுவாங்க. அவங்களுக்கு யாராவது சப்போர்ட் வேணும்னு கேட்பாங்க. அப்போ நம்ம சொல்லி கொடுத்த உடனே அது கொஞ்ச நேரம் கழிச்சு வரும். அவங்க தனியாக தயார் பண்ணணும். ஹோம் மேக்கராக இருந்தாலும் தனியாக தான் மட்டுமே சில முக்கியமான சில பதார்த்தங்களை போட்டு ஒரு டிஷ் பண்ணுறாங்க, 7 கறி போட்டு ஒரு கூட்டு செய்கிறாங்க அப்படின்னா அதுக்கு அவங்களே முயற்சி பண்ணும்போது இட் வில் டேக் சம் எக்ஸ்ட்ரா டைம். முதல் தடவை செய்யும்போது சரியாக கூட இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் அது யூ ஹேவ் டு ஆல்டர் இட். பட் ஆனால் படிக்கும்பொழுது அப்படி இல்லை. இன்வால்மெண்ட்டோடு படித்தா ஆல்டர்லாம் பண்ண வேண்டாம். ஒரு தடவை சொல்லி கொடுத்தாவே நல்லபடியாக புரியும். எல்லா பிள்ளைங்களுக்கும் நல்லபடியாக புரிஞ்சிக்கிற மனம் இருக்கும், புரிஞ்சிக்கிற கடவுள் அறிவு கொடுத்தப்பார், புத்தி கூட இருக்குமா இருக்கும். ஆனால் அதை சொல்லிக் கொடுக்குற முறையில் சொல்லிக் கொடுக்கும் பொழுது அது எல்லாருக்குமே சிறப்பாக புரியும். ஆனால் சில பிள்ளைங்களுக்கு என்ன அவங்களுக்கு யூ ஷுட் டேக் சம் எக்ஸ்ட்ரா கேர் டு மேக் தேம் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட்ஸ். அதனால தான். அதனால் டாக்கிங் த டாக் பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களை அதுபோல் அந்த பேட்டர்னில் சொல்லிக் கொடுத்தா எல்லாருக்கும் என்ன வகுப்பறையில் சொல்லிக் கொடுக்குற பாடங்களும் சிறப்பாக புரியும். வெளி விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய செய்திகளும் சிறப்பாக தெரிய வரும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.